அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகள் நினைப்பது என்ன என்று சொன்னால், ஆமென், உண்மையை விட பொய்க்கு பலம் அதிகம் என்று சொல்லி, ஆமென், இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்தாங்கன்னா நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆமென், நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், யார் உண்மையாக நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்காண்டி நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஏக்க பெரும்பூச்சோடு இருப்பவர்கள் எப்போதுமே உண்மையை பேசுவார்கள். ஆனால் யார் பொய்யை பேசுவார்கள் என்று சொல்லி பார்த்தால், ரட்சிக்கப்படாமல் இருந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உதட்டினால் சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா பொய்களை பேசி கொண்டிருப்பார்கள். பரிசுத்த வேதாகம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க, அவர்கள் மீது பலவிதமான தீமையான மொழிகளை பேசுவாங்க, அவர்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டுவாங்க. அப்படி சாட்டும்போது அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில்